ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 9 அதிகாரம் 13 வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 9 verse 13. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெரிந்து கொள்ளுதலை பற்றி இதற்கு முந்தின வசனங்களிலே அவர் சொல்லி வருகிறார். தேவன் எப்படி ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரிகளினால் அல்ல, கிளைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு என்று பார்க்கிறோம். இப்படி ஆண்டவர் அந்த பிள்ளைகள் கற்பத்தில் இருக்கும்போதே மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்றும் ரெபெக்காளுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பிந்தின காலங்களிலே 13 வசனத்தில் சொல்கிறார், அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்குது. எப்போ எழுதினார்? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 2, 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போது பிந்தின நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ ஏசா தேவன் அவனை வெறுக்கும்படி நடந்து கொண்ட காரியங்கள் என்ன காரணத்தினால் தேவன் ஏசாவை வெறுத்தார்? ஒருவேளை அவனை கற்பத்தில் இருக்கும் போதே தெரிந்து கொள்ளலை, ஆனாலும் அவனை வெறுக்கிற அளவுக்கு என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16 வசனத்தை வாசிக்கிறேன். 12 அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 16. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ தேவன் என்ன சொல்லுகிறாரு? ஏசாவினுடைய நடக்கையை சீர்கெட்ட நடக்கைன்னு சொல்கிறார். சீர்கெட்ட நடக்க, அந்த சீர்கெட்ட நடக்க என்ன செஞ்சான் அப்படின்னு பார்க்கும்போது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட சேஷ்டபுத்திர பாகம், பர்த் ரைட், அதை ஒருவேளை சாப்பாடு, 1 மீலுக்கு, சாதாரண ஒரு சாப்பாடு, அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மேன்மையை அறியாமல் தேவன் கொடுத்த அந்த ஈவை, தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த நல்ல சந்தர்ப்பத்தை அவன் நழுவ விட்டு அதை அலட்சியப்படுத்தி அங்கே அவன் அதை ஒருவேளை சாப்பாட்டுக்காக அதை விற்று போடுகிறான். ஒருவேளை விற்றது கூட எத்தனையோ ஏக்கர் நிலம், எனக்கு இத்தனை ஏக்கர் நிலம் கொடு, எனக்கு பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடு, ஒரு ராஜ்யத்தில் பாதியை கொடு, அப்படிலாம் கேட்டிருந்தாக்கா கூட ஏதோ ஒன்று சொல்லலாம். அது கூட தப்பு. அதுக்கு கூட அந்த பர்த் ரைட், சேஷ்டபுத்திர பாகம் சமமே ஆகாது, எவ்வளோ பணம் கொடுத்தாலும். ஆனால் இவன் பாருங்க, ஒரு அற்பமான சாதாரண ஒரு பயிற்றங்கூழுக்காக இவன் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவன் விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம். இது தேவன் கொடுத்த ஒரு ஈவு. ஆனால் யாக்கோபினிடத்தில் பல தவறுகள், பல குறைகள், இவைகளெல்லாம் இருந்தாலும் தேவன் யாக்கோபை சிநேகித்தார் என்பதற்கு காரணம் என்ன? யாக்கோபுக்கு ஒரு ஜீல், அவனுக்குள்ளே ஒரு உத்வேகம், கர்த்தரை நான் ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்வதற்குரிய அந்த பிறப்புரிமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி
அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாஞ்சித்து கர்த்தருக்கெடுத்த காரியங்களுக்கு அவைகளை நேசித்ததினால் ஆண்டவர் யாக்கோபிலே சில குறைகள் இருந்தாலும், யாக்கோபு தவறினாலும் அதெல்லாம் சரின்னு ஆண்டவர் சொல்லலை. பட் ஸ்டில் காட் லவ்ட் ஜேக்கப். அவனுடைய அந்த செயலை பார்த்து, தேவன் கொடுத்த அந்த ஈவை அவன் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையாய் இருந்ததை பார்த்து தேவன் அவனை சிநேகிக்கிறார். ஆனால் ஏசா பெரிய பாவம், குற்றம், கொலை அப்படிலாம் ஒன்றும் செய்யலை. ஆனாலும் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார் அப்படின்னு சொன்னால் அங்கே போட்டிருக்க அவன் சீர்கெட்டவனாக மாறிவிட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒருவேளை போஜனத்திற்காக அவன் என்ன செய்தான்? தன் சேஷ்டபுத்திர பாகத்தை சீர்கெட்டவனாகவும் அவன் இருந்து அவைகளை விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவைகளை, அதனுடைய மேன்மையை அவன் சில நாட்களுக்கு பின்னதாக அறிந்து கொண்ட பொழுது, அதை பிற்பாடு அவன் அதை தேடியும் சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே நீங்களும் நானும் ஏசாவை போல இருக்கவே கூட. ஆண்டவருக்கு கோபம் வரக்கூடிய காரியம். ஆண்டவர் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்த ஒரு ஸ்திரீயை கூட ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போன்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லலை. மறுபடியும் சொல்கிறேன், பாவம் செய்கிறது தவறு. விபச்சாரம், வேசித்தனம் செய்கிறது அது மகா கொடிய பாவம். ஆனாலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாவிகளின் மேல் மனதுருகி இனி நீ பாவம் செய்யாதே போ என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஈவுகளை, குறிப்பாக ரட்சிப்பு, இன்னைக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை போல நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஈவுகளாகிய ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வரம், தேவன் அருளின கிருபைகள், கிருபா வரங்கள், இவைகளெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் அசட்டை செய்து கொண்டு இருக்கிறார்கள், நெக்லெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து அவர்களுக்கு ஒரு எண்ணமே இல்லை. அது ரொம்ப ஒரு சாதாரண காரியமாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார். அப்படி தான் ஏசா எண்ணினா. அது ஒரு சாதாரண காரியமாக எண்ணினதுனால்தான் ஒரே ஒருவேளை சாப்பாட்டுக்காக அதை விற்று போட்டான். அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியல. இன்றைக்கும் ரட்சிப்பையும் தேவனுடைய ஈவுகளையும் குறித்து வேல்யூ இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் வெறுப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கோபை சிநேகித்தார் என்று சொன்னால் அதனுடைய வேல்யூவை அவன் அறிந்திருந்தான். அதனுடைய மேன்மையை அறிந்திருந்தபடினாலே தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவன் தீவிரம் காட்டினதினால் கர்த்தர் அவனை சிநேகித்தார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவருக்கும் ஏசாவை போல அல்ல, யாக்கோபை போல நம்ம வாழ கர்த்தர் நம்ம கிருபை சகாயம் செய்வாராக. வசனம் கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தாவே, இந்த நாளின் தியானத்திலே நாங்கள் ஏசாவை போல சீர்கெட்டவர்களாக வாழாதபடி, கர்த்தர் கொடுத்த ஈவுகளை அலட்சியம் செய்யாதபடி, அதனுடைய மேன்மைகளை புரிந்து அதை நாங்கள் ஆண்டவரே வாஞ்சிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. யாக்கோபை போல நாங்கள் அவைகளை வாஞ்சிக்க கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தான் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.